குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்காக மட்டும்தான் உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இப்பொழுது உன்னைத் தேடி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? என் தங்கமே, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை தேடி அதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். அப்பன் நல்ல செய்தியை தரும் பொழுது தவிர்த்து விட்டாயானால் நஷ்டம் உனக்கு தானே. அதனால்தான் நான் இப்படி சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது. வாழ்க்கையில் நடக்கின்ற சில நல்ல விஷயங்கள் உனக்கு உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய மனதில் இருக்கின்ற தெளிவான சிந்தனையினால் அதை நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் முடியும். நம் இதை இவர்களோடு சேர்ந்து ஆரம்பித்தால்தான் அது அப்படியே சென்று முடியும். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் அவர்கள் பாடாய்படுத்தும் பொழுது அதை தெளிவாக உணர்ந்து கொண்டு அதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எல்லாம் சரியாக கற்றுக்கொண்டுதான் நான் ஒவ்வொரு கஷ்டங்களும் வரும் பொழுது அதை சரியாக கற்றுவிட்டு இதிலிருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். என் குழந்தையே, சொல்வதற்கு காரணம் இதுதானே. நீ சரியாக பெற்றிருந்தால் எதிர்காலத்தை பற்றி கணிப்பு உனக்குள் தெளிவாக இருக்கும். உன் எதிர்காலம் என்ன? யாரை எதிர்பார்த்து நிற்கவோ யாரிடத்திலும் கையேந்தி நிற்கவோ வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஒரு நாளும் வராது. என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி என்னவென்று சற்று சிந்தித்து பார். இந்த அப்பனை நீ வேண்டுகிற ஒரு விஷயம் இந்த அப்பன் உனக்கு தருவான் என்று நம்பிக்கையோடு நீ என்னிடத்தில் கேட்ட விஷயம். என் குழந்தையே, நீ எதை கேட்டியோ அதை நான் மறுத்ததே கிடையாது. ஆனால் தருவதற்கு மட்டும் தாமதமாகும். ஏனென்றால் எதுவாக இருந்தாலும் என் குழந்தை ஆசைப்பட்டு கேட்டு விட்டது என்றால் இந்த அப்பன் அதனை தருவதற்கு எப்பொழுதும் துணிந்து முன் வந்து விடுவேன். நான் உடனடியாக தந்து விட்டேன் என்றால் அதற்கு பிறகு அதனால் ஏற்படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நீதான் சமாளிக்க வேண்டும். அப்படி நான் கொடுக்காமல் தாமதிக்கப்படுகிறதே என்றால் உன் அப்பன் அதில் இருக்கின்ற உண்மை என்ன, இது உனக்கு சரியானதா என்பதையெல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம். நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு உன் வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு அதன் பிறகு உன் கைகளில் ஒப்படைப்பேன். அப்படி நான் உனக்கு ஒப்படைக்கின்ற இந்த விஷயங்கள் மட்டுமே நிரந்தரமாக என்றும் உன் கையில் நிலைத்து நிற்கும். இத்தனை கஷ்டங்களையும் நீ பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கைக்கான மிக பெரிய பொக்கிஷமாக வேண்டுதலும் ஒரு நாள் தவறு என்று சொன்னது கிடையாது. எல்லோருக்கும் வருகின்ற ஆசைதான் என் குழந்தையே உனக்கும் வந்திருக்கின்றது. ஒரு தகப்பனாக அதனை கண்டித்து நான் உனக்கு உடனடியாக கொடுக்க முடியவில்லை என்று எண்ணித்தான் வருத்தப்படுகின்றேன். என் பிள்ளையே, ஆசைப்பட்டது கிடைக்காமல் என்ன செய்ய முடியும்? காலத்தின் கட்டாயம் எவ்வளவு தூரம்தான் தவறு என்று சொன்னது. எல்லாவற்றையும் கேட்டு நீ இப்பொழுது கிடைத்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் வருகின்ற ஆசை என் குழந்தை உனக்கும் வந்திருக்கிறது. ஒரு தகப்பனாக அதனை நான் எதிர்கொள்ள வேண்டியது சரியான விஷயம் தானே என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு உடனடியாக அதனை பெற்று கொடுக்க முடியவில்லையே என்று நினைத்து நானும் வருத்தமடைகின்றேன். என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டது கிடைக்காமல் அங்கே நிற்கின்றதே என்று நானும் நினைக்கின்றேன். ஆனால் என்ன செய்ய முடியும்? காலத்தின் கட்டாயம் எப்பொழுதும் அதை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அப்பொழுதுதானே அது உன் கையில் வந்து சேரும். நீ அடம் பிடித்து அதற்கு நான் கொடுத்து விட்டும் அதற்கு பின்னால் உன் கண்ணீரை கண்டு நான் ரசிக்க முடியுமா?
என் பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்தக்கூடாது என்று இப்பொழுது என் நோக்கத்தினால் மட்டும்தான் நீ கேட்கின்ற விஷயத்தை எல்லாம் உடனடியாக உனக்கு கொடுக்காமல் நான் தாமதிக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. என் பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் வருவதனால் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கானது. நிச்சயமாக இந்த அப்பன் முழுமையாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ நம்பினால் போதும். என் பிள்ளையை, நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் உடனடியாக கிடைக்கவில்லை என்றவுடன் உனக்குள் இருக்கின்ற அத்தனை சோதனையையும் வெளியில் கொண்டு வந்து விடுகின்றாய். இதற்கு மேலும் வாழ வைக்கக்கூடாது என்று என் குழந்தை நீ நினைக்க தொடங்கி விடுகின்றாய். இத்தனை காலமும் தெய்வம் உன்னோடு உடன் வந்ததற்கு, தெய்வம் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கைக்கு என்ன பலன்? எல்லாவற்றையும் தெளிவாக உணர்ந்து வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டும் வர வேண்டும் என்றால் தெய்வம் நம்பிக்கை உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இந்த அப்பன் எப்படி உனக்கு காவல் தெய்வமாக நிற்கின்றேனோ, உனக்கு வருகின்ற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் என்றும் அதனிலிருந்து உன்னை காக்கின்றேனோ, அதுபோல உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காத்திட வேண்டும் என்பதனை நீ மனதார நான் இப்பொழுது கூறுகின்றதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெற்ற பிள்ளைகள் எப்பொழுதும் தன் வாழ்க்கையில் தன் நினைத்ததை சாதித்து காட்டுவார்கள். இன்னல்கள் வந்தால் அதை போல எண்ணி தாண்டி விட்டுதான் நினைத்ததையெல்லாம் அடைய வேண்டும். எந்த நேரமும் ஆராய்ந்து உறங்கிவிட மாட்டார்கள். எங்கே நாம் படுத்து உறங்கினாலும் நமக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பவன் முன்னேறி சென்று விடுவான் என்றுதான் எடுத்திருக்கின்ற முயற்சியை ஒரு நாளும் கைவிட மாட்டாய். இந்த அப்பன் என் முன்னால் வந்து நின்று என் பிள்ளை தன்னுடைய பொறுமையை சொல்வார்கள். அப்படியானால் நடத்தப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை உணர்ந்து கொண்ட பிள்ளை ஒரு நாளும் வாழ்க்கையில் வேதனைப்பட்டு தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த தோல்வி எனக்கு கிடைத்த ஒரு பாடம் என்று எண்ணி அடுத்த வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்களே தவிர ஒரு நாளும் தனக்கு ஓய்வு கிடைத்து விட்டதே என்று எண்ணி படுத்து உறங்கிவிட மாட்டார்கள். என் பிள்ளையே, எதிரி என்பவன் எப்பொழுதும் உன்னுடைய இடத்தை பிடிக்க போராடி கொண்டிருப்பவன். அப்படியானால் நீ ஏதோ ஒரு நல்ல நிலையில்தான் இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு உன் நிலையை அடைய வேண்டும். நீ விட்டு கொடுக்கின்ற இடத்தை பிடிக்க வேண்டும். நீ எப்பொழுதும் அசைந்து விடுகின்றாயோ அந்த நேரத்தில் நீ பெற்றிருக்கின்ற அனைத்தும் நீ நினைத்து ஒரு எதிரி உன் அருகில் இருக்கின்றான் என்றால் என் பிள்ளை நீ நல்ல நிலையில் இருக்கின்றாய் என்பதனை அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் நடக்கவில்லையே, எதுவும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்புவதை விட உன்னிடத்தில் ஏதோ நல்ல விஷயம் இருப்பதினால் தானே உனக்கு துரோகங்களும் எதிரிகளும் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என்று நம்புகின்றேன். நீ சாதாரணமான குழந்தை கிடையாது. உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது. உனக்குள் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கின்றாயா? எந்த நேரத்திலும் உன்னுடைய விருப்பம் உனக்கு நிறைவேறும். உனக்கு இன்ப அதிர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். துரோகத்தை வாழ்க்கையில் அதிகமாக சந்தித்த உனக்கு, எதிரிகளை அதிகமாக உட்கதித்து வைக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை என்றெல்லாம் என்னவென்ற பாடம் இதுவரையிலும் நிச்சயமாக அதிகமாகவே கிடைத்து விட்டது. இந்த பாடத்தை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை இதை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். காரணமில்லாமல் கோபம் கொண்டு நடக்கவிருக்கின்ற நல்ல செயல்களை இழந்துவிடக்கூடாது. நடப்பதையெல்லாம் நன்மைக்குதான் என்று எண்ணி என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல விஷயங்களை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தாயானால்
அப்பன் உனக்கு எப்பொழுதும் துணையாக வந்து கொண்டிருப்பேன். என் குழந்தையே, காவலாக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். இறுதியோடு மனநிறைவோடும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ என் முன்னால் நின்று பெருமையாக என் அன்பு குழந்தை எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. அதனால் என் குழந்தையே, எப்பொழுதும் எந்த ஒரு செயலையும் யாராவது ஒருவர் தனக்கு முன்னால் வந்து விடுவார்கள் என்று தெரிந்தாயானால் என் குழந்தை அதனை விட்டு விடாமல் விடாமுயற்சி செய்கின்றாய் என்பது இந்த அப்பனுக்கு தெரியும். பின் அது நடக்கவில்லையே, ஏன் அது எனக்கு கிடைக்கவில்லையே என்றெல்லாம் நீ நினைத்து அதனை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. உனக்காக இருக்க வேண்டிய எல்லா விஷயமும் எல்லா செயல்களும் உனக்கான தருணத்தில் உன்னிடத்தில் நிச்சயமாக உன் கைகளில் அது வந்து சேரும். அதுவரை என் குழந்தை நீ அதற்காக காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் உனக்காக எந்த ஒரு நேரத்திலும் உனக்கு விதி எழுதப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் தானே அது உன் கைகளில் உன்னிடத்திலும் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நீ கைவிட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நீ நம்பிக்கை உன்னுடைய நம்புகின்ற நம்பிக்கை மட்டுமே உனக்கு இறுதி வரை உன்னோடு உறுதுணையாக இருக்கக்கூடும். எல்லாவற்றையும் நீ உறுதியாக இருந்தால் மட்டுமே நிச்சயமாக வெற்றியை நீ எட்ட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்காக செய்கின்ற அனைத்து நன்மைகளையும் நீ பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நீ நிச்சயமாக உனக்கான கால நேரத்தை நீ வரும் வரை காத்திருக்க வேண்டும். விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் ஓய்வு கிடைக்கிறது என்று இருந்துவிடக்கூடாது. பின்னால் அது உனக்கு பலனாக இல்லாமல் போய்விடும் அல்லவா? அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து அதுக்கான உறுதுணையாக எப்பொழுதும் அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் மட்டுமே அதில் இருக்கின்ற வெற்றியை நீ பிடிக்க முடியும் என்பதனை மறந்துவிடாதே. எல்லாம் உனக்காக இந்த அப்பன் உன்னோடு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. உனக்காக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அப்பன் உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.